Hello dear brothers and sisters. So welcome to Indian Polity. So Indian Polity next வந்து பாத்தீங்கன்னா ஒரே நிமிஷமா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற அந்த ஒரு டாபிக் அடிப்படையில் செகண்ட் பார்ட் வந்து பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்ட் 1 பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனுடைய கண்டினியூஷன். ஸோ ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஓகேம்மா. ஸோ தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம். ஸோ நோட்ஸ் எடுக்கிறவங்க அழகாக எடுத்துக்கோங்க, அதே கூட சொல்லக்கூடிய விஷயத்த அழகாக கவனிச்சுக்கோங்க, சரியா? ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூனிட்ல நிறைய டேட்டாஸும் இருக்கும், அதே போல் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஷின்ஸும் இதில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம், சரியா? ஸோ அதை பார்த்துலாமா? ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட்டு இப்போ இந்தியாவில் ஒரு தேர்தல் அறிவிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தேர்தல் ஒன்று நடக்க போகுது அப்படின்னா அதனுடைய ஸ்டார்டிங்லேருந்து அதனுடைய முடிவுகள், தேர்தல் கண்டக்ட் பண்ணி எலெக்ஷன் வந்து ஓட்டிங்லாம் முடிஞ்சு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்படக்கூடிய வரைக்கும், அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு காலகட்டம் வரைக்கும் எப்படி என்ன ப்ரொசீஜரில் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியதான் அந்த தேர்தல் நடைமுறை அப்படின்னு சொல்லியிருக்கோம், சரியா? ஸோ பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட்டு தொகுதிகளை வரையறுப்பாங்க. ஸோ தொகுதிகள் மறுவரையறை, அதாவது டீலிமிட்டேஷன். தொகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியாக இது ஒரு கான்ஸ்டிடுவன்சி, இது ஒரு தொகுதி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு தொகுதி, அது மாதிரி தமிழ்நாடு முழுக்க தொகுதிகள் இருக்குமா? இது நம்முடைய மாநில சட்டமன்ற தேர்தல், ஓகேவா? அதே போல் மக்களவை தேர்தல் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளையும் என்ன பண்ணியிருப்பாங்க, அதை தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க, அதையும் தொகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க ஆல் ஓவர் இந்தியாவிலையும், புரியுதா? அப்போ ஒரு தேர்தல் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா ஒரு குறிப்பிட்ட இடங்களை அந்த தொகுதிகளை மறுவரையறை ஏதாவது செய்யணுமா, இல்லை ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை அப்படியே ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விஷயம் இருக்கு, புரியுதா? ஸோ ஓகே, தொகுதியில் மறுவரையறைலாம் செய்ய வேணாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த மறுவரையறை சட்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு நினைச்சாங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க, சரியா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இப்போ அப்கமிங் எலெக்ஷன் வருது அப்படின்னா 2002 என்ன சொல்ற நம்ம இப்போ தொகுதிகள் மறுவரை சட்டம் 2002ன்னு பார்க்குறோம் இல்லையா? அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம்? 2001 மக்கள் தொகையின் அடிப்படையில் இருக்குமா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ எலெக்ஷன்ஸ் நடக்க போகுது, ஓகேவா? இப்போ நம்ம தமிழ்நாடுடைய எலெக்ஷன்ஸ்ன்றது அதை பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம்ன்றது மக்களவை தேர்தலோ அதுவோ பேஸ் பண்ணி நடக்க போகுது. இது ஒரு வேளை தொகுதிகள் மறுவரை சட்டம் திரும்ப ஏதாவது கொண்டு வந்தாங்க அப்படின்னா, புரியுதா, திரும்ப சேஞ்சஸ் பண்ணுவாங்க, திரும்ப ஏதாவது சென்சஸ் பேஸ் பண்ணி சேஞ்சஸ் பண்ணுவாங்க, அதை பேஸ் பண்ணி திரும்ப அடுத்தடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் நடக்கும், புரியுதா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் தொகுதிகள் மறுவரை எதாவது செய்யணும்னா அதை ஃபர்ஸ்ட் செய்வாங்க, ஓகேவா? ஒன்ஸ் இது முடிஞ்சதா ஓகே ஃபைன். ஸோ ஓகே, இப்போ தேவையில்லைன்னு தெரிஞ்சிருச்சா ஓகே ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தேர்தல் அறிவிப்பு, ஓகேவா? தேர்தல் அறிவிப்பு எப்போ தேர்தல் என்ன சொல்றது, எப்போலேருந்து எப்போ வரைக்கும் கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா பரப்புரை செஞ்சுக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, இதை MCCன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? என்ன சொல்லுவாங்க, இதை மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்றத சொல்லுவாங்க, புரியுதா? ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா தேர்தல் விதிமுறைகளை ஒவ்வொரு கட்சிகளும் சரி பொதுவாக தேர்தல் நன்னடத்தை அப்படின்னு சொல்லுவாங்க, தேர்தல் நன்னடத்தையை ஃபாலோ பண்ணும் எல்லா கட்சிகளும், பொதுவாக தேர்தல் சார்ந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணும், ஓகேவா? ஸோ அதான் MCCன்னு சொல்லப்படுவாங்க. அப்போ தேர்தல் அறிவிப்பு என்னைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது, என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் மொத்தத்தையும் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, வேட்பாளர்கள் ஒவ்வொருத்தரும் வேட்பு மனு தாக்கல் செய்வாங்க, புரியுதா? அவங்களுடைய வேட்புமனு தாக்கல் செய்வாங்க, வேட்புமனு தாக்கலும் செய்வாங்க, அதே சமயத்தில் திரும்ப பெறுதல் பற்றி. ஸோ அப்போ வேட்புமனு தாக்கல் எப்படி பண்ணணும், திரும்ப பெறணும்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர், இதெல்லாம் தேர்தல் ஆணையம் அவங்களுடைய அறிவிப்பும் போதே அறிவிச்சிருவாங்க, அனௌன்ஸ் பண்ணும் போதே எல்லாத்தையுமே டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க, ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுவாங்க, இதை பேஸ் பண்ணி வேட்பாளர்கள் எல்லாருமே வேட்புமனு தாக்கல் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே சமயத்தில் ஒன்ஸ் கேண்டிடேட்ஸ் எல்லாமே வேட்புமனு தாக்கல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா அது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணும், ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணுவாங்க. ஸ்க்ரூட்டினைஸ் மீன்ஸ் சரி பார்ப்பாங்க, ஓகேவா? சரியா இருக்கா, இவங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் ஓகேவா, இல்லை ஏதாவது பிழைகள் இருக்கா, இந்த ஃபார்ம் இந்த ஒரு வேட்புமனு தாக்கலை அக்செப்ட் பண்ணலாமா ரிஜெக்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் நடக்கும், புரியுதா? ஃபர்ஸ்ட் சரி பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அந்த வேட்புமனு தாக்கலை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை நிராகரிக்கத்தா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும், ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ ஒரு வேட்பாளர் வந்து பார்த்தோன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு, ஓகே எல்லாமே ஓகே ஆயிடுச்சு. ஸோ அவருடைய மனுன்றது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா நெக்ஸ்ட் அவர் என்ன பண்ணுவார், தேர்தலை நோக்கி மக்கள்கிட்ட போயிட்டு பரப்புரை செய்வாரா, ஓகேவா? மக்கள்கிட்ட போயிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவருடைய கொள்கைகள் என்னவோ, நான் என்ன சொல்றது, நான் அவருடைய சித்தாந்தங்கள் சிந்தனைகள், நான் என்ன சொல்றது, நான் அவர் கட்சி சார்ந்து இருந்தாலும் சரி இல்லை சுயேட்சை வேட்பாளர் இருந்தாலும் சரி அவங்களுடைய கொள்கைகளை முன்னெடுத்து வச்சு என்ன பண்ணுவாங்க, தேர்தல் பரப்புரைன்றதை செய்வாங்க, ஓகேவா? தேர்தல் பரப்புரை முடிஞ்சதா ஓகே, அவ்வளோதான், எல்லா பரப்புரையும் முடிஞ்சு ஆஞ்சு ஓஞ்சு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எலெக்ஷன் நடக்கும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம், ஓட்டு நடத்துவோம், சரியா? என்ன பண்ணுவோம், ஓட்டு நடத்துவோம். ஸோ அது ஓட்டெடுப்பு மீன்ஸ் நம்ம ஓட்டு போடுவோம், ஓகேவா? அப்போ வாக்களித்தல் அப்படின்றது நடைமுறைப்படுத்தப்படும், அப்படின்றது ஓட்டு போடுவோம், ஓகேவா? ஓட்டுன்றது நம்ம போடுவோம், காசு பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஓட்டு போட்டதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கழிச்சு என்ன பண்ணுவாங்க, ஓட்டை எண்ணுவாங்க,
ஓகேவா? ஓட்டை எண்ணுவாங்க. எண்ணி முடிச்சதுக்கப்புறம் யார் வின் பண்ணுறாங்க என்ன விஷயம்ன்றதுலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அப்போது ஓட்டுகளை எண்ணக்கூடிய அந்த ஒரு நாள்லேயே ஸோ யார் வந்து பார்த்தீங்கன்னா லீடிங்கில் இருக்காங்க. ஸோ அந்த எண்ட் ஆஃப் த டே மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்சியோ இல்லை எந்த ஒரு கூட்டணி கட்சிகளோ யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம் நம்மளுக்கு தெரிய வந்துடும். ஓகேவா? ஓகே. அடுத்து இப்போ தமிழ்நாடு சட்டமன்றம் இருக்கா? அப்போ அந்த சட்டமன்றத்தில் போயிட்டு அஃபீஷியலாக என்ன பண்ணுவோம்? அந்த அவையை கூட்டணும். யார் கூட்டுவாங்க? நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாமே அந்த அவைக்கு நம்மளால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இல்லையா? இவங்க எல்லாருமே அவைக்கு போயிட்டு அவை புதுசாக ஒரு ஒரு கவர்மெண்ட்ன்றது ஃபார்ம் ஆகிட்டு அந்த அவைன்றது தொடங்கணும். ஓகேவா? அப்போ அவை தொடங்கணும் அப்படின்னா நடந்து முடிஞ்ச தேர்தல்களில் இதுதான் வந்து ரிசல்ட்ன்றது என்ன பண்ணுவோம்? எலெக்ஷன் கமிஷன் அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ தேர்வு முடிவுகளை அறிவிச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் வின் பண்ணாங்களோ அவங்களாம் நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இந்த நம்முடைய தமிழ்நாடு மாநில சட்டமன்றத்துக்கு போவாங்க. நம்மளுடைய உறுப்பினர்களாக போவாங்க. அவங்க தான் யார்? அவங்க தான் எம்எல்ஏஸ். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ இதுதான் ஒரு தேர்தல் நடக்குது அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் இப்படி தான் உங்களுக்கு நடக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இது பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலின் அடிப்படை கொள்கைகள். ஸோ பேசிக்காக ஒரு எலெக்ஷன்னா எப்படின்றது தான் இந்த ஒரு ஆக்சுவலாக இந்த பார்ட் ஃபுல்லாகவே நம்ம மேக்ஸிமம் பார்ப்போம். ஓகேவா? நல்லா பாருங்களேன். ஒரு தொகுதிக்கு ஒரு வேட்பாளர் பட்டியல். ஆமாம், இப்போ ஓட்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா? ஓட்டர் லிஸ்ட்டே இப்போ நீங்கள் பார்ப்பீங்க உங்கள் ஊருக்கான இப்போ அந்த வாக்காளர் பட்டியல் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்ஐஆர்லாம் கரெக்ஷன் பண்ணி இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா? டிராஃப்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் நிறைய பேர் செக் பண்ணியிருப்பீங்க உங்கள் நேம் இருக்கா இல்லையா? ஓகே அப்படின்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு எலெக்ஷன் நடக்குது அப்படின்றதுனால ஒரு வாக்காளர் பட்டியல்ன்றது என்ன சொல்லுவாங்க, அதை கண்டக்ட் பண்ணி யாரெல்லாம் இருக்கணும் இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நீக்கிட்டு இப்போ எஸ்ஐஆர்ன்றது பப்ளிஷ் பண்ணிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் உங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஓகேவா? அப்போ ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த ஒரு தொகுதிக்கு ஒரு ஓட்டர் லிஸ்ட்ன்றது இருக்கும். ஓகேவா? அப்போ தொகுதிக்கு ஒரு வாக்காளர் பட்டியல் அப்படின்றது இருக்கும். ஓகேவா? அதுதான் நம்முடைய பெயர், என்ன சொல்றது எந்த பார்ட்டு, அதை பார்த்தா எந்த பகுதி, நம்முடைய சீரியல் நம்பர் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம பார்த்துப்போம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு மேல் யாருமே வாக்காளராக தங்களை பதிவு செய்ய இயலாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏன்ற ஒரு கான்ஸ்டிடுவன்சி ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு மாநில எலெக்ஷன் நடக்க போது அப்போ சட்டமன்ற தொகுதியில் தான் சொல்லுவோம். அப்போ ஏன்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் இருக்குன்னா நீங்கள் அந்த தொகுதியில் வசிக்கக்கூடிய ஒரு மக்களாக இருக்கிறீங்க. அந்த இடத்துல உங்களுடைய நேம் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. நீங்கள் அங்கே தான் ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய நேம் இருக்குது அப்படின்னா வேறு ஏதாவது இப்போ இசட்ன்ற ஒரு சட்டமன்ற தொகுதியில் உங்களுடைய நேம் நீங்கள் அந்த இடத்துல ரெஜிஸ்டர் பண்ண முடியுமானா முடியாது. ஓகேவா? ஏதாவது ஒரு தொகுதியில் தான் நீங்கள் ஒரு வாக்காளராக இருக்க முடியும். ஓகேவா? அதே சமயத்தில் எலெக்ஷன்றது எப்படி நடக்கும்? 18 வயசு முடிஞ்ச எல்லாருமே ஓட்டு போடக்கூடியவங்க தான். வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் நம்முடைய தேர்தல்ன்றது நடக்குது இல்லையா? ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலில் பட்டியலின மற்றும் பழங்குடியின மக்களுக்கான இடஒதுக்கீடுன்றது இருக்குது. எஸ்சி எஸ்டி பீப்புளுக்கான ரிசர்வேஷன்ன்றது இருக்குது. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து ரெப்ரசன்டேஷன் பண்ணுறதுக்காக தொகுதிகள் தனியால் ஒதுக்கப்படும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி. ஓகேவா? அதே போல் கம்யூனல் அடிப்படையிலையோ இல்லை தனி சிறப்பு பிரதிநிதித்துவம் அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்தல் அடிப்படை கொள்கைகள் அப்படின்றத பேசிக்காக நம்ம பார்க்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ஓகே. அடுத்த கண்டினியூஷன் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் சின்ன ஃபேக்ட்ஸ் தான், எல்லாமே சின்ன ஃபேக்ட்ஸ் தான். நல்லா முன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட சின்ன இந்த நடைமுறைகள் வழிமுறைகள் முக்கியமாக இது எல்லாமே என்னது? இது எல்லாமே மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் கீழே வரும். ஓகேவா? தேர்தல் நன்னடத்தை கீழே வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுதான். ஓகேவா? இது எல்லாமே எங்கே சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா அதை சார்ந்து இயற்றக்கூடிய சட்டம் தான் இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950. அப்புறம் அதுலேயே மேஜர் சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா 1951. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விபரங்கள் ப்ரொவிஷன்ஸாக நெறிமுறைகளாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய அதிகாரம் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் அதிகாரம் சொல்ல முடியாது, அதிகாரம்னு சொல்லலாம், இல்லை நம்மளோட உரிமைன்னு சொல்லலாமா? ஓகே. ஸோ கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு எல்லாருக்கும் வாக்களிக்கக்கூடிய அந்த உரிமையை கொடுத்துருக்காங்க. எத்தனை வயசு? 18 வயசு முடிஞ்சுட்டா எல்லாருமே தேர்தலில் வாக்களிக்கலாமா? வாக்களிக்கலையே வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படின்ற அடிப்படையில் வாக்களிக்கலாம். ஆர்டிகல் 326 அப்படின்றது நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து இப்போ நீங்கள் வாக்கு போடுறோன்னா 18 வயசு ஆகணும். இல்லை நீங்களே ஒரு வேட்பாளராக ஒரு கேண்டிடேட்டாக எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னா நம்ம சட்டமன்ற தேர்தல் அப்படின்றதுனால மினிமம் 25 வயசு இருக்கணும். ஓகேவா? நீங்கள் மக்களவை தேர்தலாக இருந்தாலும் சரி இல்லை மாநில சட்டமன்றத்துக்கான தேர்தலாக இருந்தாலும் சரி இது மினிமம் உங்களுக்கு 25 வயசுன்றது கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஓகேவா? மினிமம் 25 வயசுன்றது கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் நம்ம உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? அப்போ உள்ளாட்சி அமைப்புகள் போன ஒரு யூனிட்டில் போன ஷெட்யூலில் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா? அதாவது உள்ளாட்சி அமைப்புகள்லாம் கிராம உள்ளாட்சி அமைப்புகள், நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள். அதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 21 வயசு இருந்தாவே நீங்கள் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுவே மாநில சட்டமன்ற எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, அதாவது நம்முடைய
மாநில சட்டமன்றத்துக்கான எலெக்ஷனாக இருந்தாலும் பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இல்லை லோக்சபாவுக்கான பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மினிமம் 28 வயசு இருந்தால் தான் நீங்கள் ஒரு வேட்பாளராக இருக்க முடியும். உள்ளாட்சி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் 21 வயசு இருந்தாவே நீங்கள் வேட்பாளராக நிற்க முடியும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை, அதாவது ஒரு கட்சி இருக்கு, அந்த கட்சியில இந்த தொகுதியில இந்த வேட்பாளர் தான்ப்பா நிற்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தீர்மானம் செய்யும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிறைய நியூஸஸ்லையோ நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ்லையோ நம்ம பார்த்துருப்போம். ஒவ்வொரு கட்சி என்ன பண்ணுவோம்னா வேட்பாளரை நேர்முகத்தை தேர்வு செய்வோம். ஓகேவா? டேரெக்டாக வந்து பார்த்தோன்னா அது மேக்ஸிமம் ஒரு ஃபார்மாலிட்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஓகே, இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அந்த கட்சியுடைய தலைவரை வந்து பார்த்தோன்னா யாரெல்லாம் அந்த தொகுதியில் நிற்க போகிறாங்களோ அவங்கெல்லாம் கூப்பிட்டு ஓகே இவர் இந்த தொகுதிக்கான சரியான ஒரு வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேட்பாளராக சும்மா ஒரு இன்டர்வியூ பண்ணுற மாதிரிலாம் பண்ணி அந்த நியமனம் பண்ணுறதை கொடுப்பாங்க. எங்களுடைய கட்சியுடைய இந்த தொகுதியுடைய வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் கட்சியின் நியமன சீட்டுன்னு சொல்லுவோம். அதுதான் கட்சியின் நியமன சீட்டு. அப்போ கட்சியின் வேட்பாளர் நியமனத்தை கட்சியின் நியமன சீட்டு என்று அழைக்கப்படுகிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய வேட்பாளர் பிணை தொகையை செலுத்துதல் வேண்டும். பிணை தொகை செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது பண்ணும். இப்போ எலெக்ஷனில் நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா எல்லாரும் வந்து நானும் பேருக்குன்னு போயெல்லாம் நிற்க முடியாது. ஓகேவா? எல்லாருக்கான அந்த தகுதிகள் இருக்கணும். முக்கியமாக செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத நம்ம என்ன பண்ணுவோம், பே பண்ணணும். செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது பே பண்ணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்க்குறோம் அப்படின்னா மக்களவை தேர்தல் வச்சுக்கோங்களேன், லோக்சபாக்கான எலெக்ஷன் அப்படின்னா ஒரு லோக்சபா எலெக்ஷனுக்கு கண்டெஸ்ட் பண்ணக்கூடிய நிற்கக்கூடிய ஒரு வேட்பாளர் மினிமம் 25,000. ஓகேவா? மினிமம் கிடையாது, பொதுவாக 25,000 என்ன பண்ணுவோம், செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணணும். ஓகேவா? ஆர்பிஐயில் டெபாசிட் பண்ணணும். இதுவே மாநில சட்டமன்றம் வச்சுக்கோங்களேன், மாநில சட்டமன்றத்துக்கான ஒரு உறுப்பினர் இருக்காருன்னா அவருடைய செக்யூரிட்டி டெபாசிட் தொகை எவ்வளோனா 10,000 ரூபா. எவ்வளோ? 10,000 ரூபா. இதுவே நம்ம இப்போ பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. பொதுவாக இப்போ பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் அப்படின்னா எவ்வளோன்னு பார்த்துருப்போம், செக்யூரிட்டி டெபாசிட் 15,000 ரூபா. ஓகேவா சார்? என்ன சார் பிரசிடென்ட்டுக்கே 15,000 தான், ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களவை தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு 25,000 அப்படின்னா நல்லா பாருங்க, பிரசிடென்ட்டுடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியும். அதே சமயத்தில் மக்களவைக்கான உறுப்பினர்கள் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய என்னது டைரக்டாக எலெக்ஷனில் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அதிகம் இல்லையா, மக்களுடைய நேரடி பிரதிநிதிகள் அவங்கெல்லாம், லோக்சபாக்கான எம்பிஸ் எல்லாமே. அப்போ அவங்களுக்கு முக்கியத்துவம் அதிகமாக தான் இருக்கும். அப்போ அந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் செக்யூரிட்டி டெபாசிட் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் 25,000, மாநில சட்டமன்றத்துக்கான வேட்பாளர்களுக்கு 10,000 செக்யூரிட்டி டெபாசிட். இதுவே எலெக்ஷன் பிரசிடென்ட்டுக்கான எலெக்ஷன் அப்படின்னா 15,000 செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத பார்த்துருப்போம். ஓகேவா? இதை செலுத்தணும் இல்லையா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். உச்சநீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட்டினுடைய வழிகாட்டுதலின்படி ஒரு வேட்பாளர் அப்படின்றவர், நல்லா பாருங்க, ஒரு வேட்பாளர் அப்படின்றவர் கடுமையான குற்றவியல் கிரிமினல் கேசஸ், கடுமையான குற்றவியல் வழக்குகள் இருக்குது அப்படின்னா அவர் மேலே அதனுடைய விவரங்களை வேட்புமனு தாக்கல் செய்யும் போது கொடுத்துடணும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அவரையும் சரி அவருடைய குடும்பம் சார்ந்த சொத்துக்களுடைய மதிப்பு என்ன, கடன்கள் எவ்வளோ இருக்குது, இந்த விவரத்தையும் கொடுத்துடணும். ஓகேவா? அதே போல் அவருடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துடணும். இது எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக இருக்கணும். என்ன பண்ணுவோம், இதெல்லாம் எல்லாமே டிரான்ஸ்பரன்சியாக எடுத்தோம்னா அதுதான் நிறைய வந்து பார்த்தோன்னா என்ன சொல்லுது, பொலிட்டிக்கல் சார்ந்த நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போகும், நிறைய டிபேட்ஸ்லாம் நடக்கும். இவர் இவ்வளோ படிச்சிருக்காரு, இவ்வளோ சொத்து மதிப்பு இவ்வளோ தானா அப்படின்ற மாதிரி நிறைய டிபேட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா. இதுதான் அந்த ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு முக்கியமான சட்டங்கள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அதாவது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சிம்பிளாக ஆர்பிஏன்னு சொல்லுவோம். இது 1950. ஓகேவா? இது அமெண்ட்மெண்ட் பண்ணி திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்க, 1951 திரும்ப இன்னொன்று வந்திருக்கும், அப்கிரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அப்கிரேட் மீன்ஸ் நம்ம டெக்னிக்கலான அப்கிரேட்ன்றேன், பட் நம்ம என்ன சொல்லுவோம், அமெண்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஓகே, அந்த மாதிரி அப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950 இருக்குது, 51 இருக்குது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எக்ஸாமில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1950 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 1951 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ரெண்டுமே கரெக்டு தான். ஏன்னா 2 வருஷமும் மக்கள் அதை பார்த்தோன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம்ன்றது இயற்றப்பட்டிருக்கு. மேபி கொஸ்டின் எடுத்தவங்களுக்கு இது அவேர்னஸ் இல்லாமல் ஏதோ அந்த சப்ஜெக்டுடைய நாலேஜ் இல்லாதவங்க ஒரு சில பேர் இந்த கொஸ்டின்ஸ் எடுத்துருக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஏன்னா இப்போ நிறைய அந்த மாதிரி குளறுபடிகள்லாம் நடக்குது இல்லையா. சம்மந்தமே எல்லாம் வந்து பார்த்தோன்னா பால்ட்டியாக 15 கொஸ்டினும் கொஞ்சம் கூட மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒருத்தர் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸரோ ஒரு நல்ல அதாவது இந்தியன் பாலிட்டி சப்ஜெக்டில் ஒரு சிறந்த வல்லுநராக இருக்கிறவர், ஒரு நிபுணராக இருக்கிறவர் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எடுக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி நம்ம எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் நிறைய ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் மிஸ்டேக் பார்க்கணும் இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா கமிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்கோம், அவங்க வந்து ஆன்சர் சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஸோ மிஸ்டேக்ஸ் பண்ணி தான் அனுப்புகிறாங்க, மிஸ்டேக்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண முடியும். புரிஞ்சுதா? ஸோ அந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமாக 1950 இயற்றப்பட்டிருக்கு, 51 இருக்குது.
ஓகேவா? 2 இயருக்குமே சட்டம் பொருந்தும், 2 வருஷத்துலையுமே சட்டம் இயற்றப்பட்டிருக்கு, பார்த்துக்கோங்க. ஓகேவா? அதே போல் நம்ம தொகுதி வரையறை மறுவரையறை சட்டம்ன்றது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். எகைன் இங்கேயும் பாருங்களேன், இந்த சொல்கிறது அந்த இயர் அடிப்படையில் ஒவ்வொரு இயரின் அடிப்படையில் அடுத்தடுத்த காலகட்டங்களில் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் இயற்றப்பட்டிருக்கின்றத இங்கே நான் ஜஸ்ட் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டராக, அதை பார்த்தீங்கன்னா கால வரிசைப்படி அப்படி நான் கொடுத்துருக்கேன். அதனால தான் அப்படி மாறி மாறி இருக்கும். ஓகேவா? அப்போ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1950, 51, தொகுதி வரையறை ஆணைய சட்டம் 52, அதே போல் 63, திரும்ப மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் திரும்ப 1966 கொண்டு வரப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்கன்னா திரும்ப டீலிமிட்டேஷன் ஆக்ட் 73, கடைசியாக 2002. ஓகேவா? ஸோ ஃபைன். இதை பார்த்துட்டுமா, இதெல்லாம் முக்கியமான சட்டங்கள். என்ன சட்டம் எந்த வருஷம் இயற்றப்பட்டது அப்படின்றத ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அடுத்து ஒரே நிமிஷமா. ஓகே, அடுத்து தேர்தல் பரப்புரை சார்ந்த ஒரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? தேர்தல் பரப்புரை. தேர்தல் பரப்புரைகள் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து, அதாவது தேர்தலில் ஓகே இந்த கட்சியா, இந்த கட்சியுடைய வேட்பாளர்கள் எல்லாமே அந்த கட்சியை சேர்ந்தவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க, பரப்புரையில் ஈடுபடுவாங்க. அதாவது மக்கள்கிட்ட போயிட்டு அங்கங்கே கூட்டங்கள் போட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வண்டிகள்லையோ இல்லை எங்கேயாவது மேடைகளை போட்டோ பொதுவாக பரப்புரைன்றது பண்ணுவாங்க இல்லையா, எங்களுடைய கட்சிக்கு நீங்கள் வாக்களிங்கன்னு சொல்லி பொதுவாக அவங்களுடைய வாக்கு சேகரிப்பாங்க. ஸோ அந்த தேர்தல் பரப்புரைகள் இறுதி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட்ட நாளிலிருந்து யாரெல்லாம் வேட்பாளர்னு சொல்லிட்டு கடைசியாக டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா? அந்த நாளில் இருந்து எலெக்ஷனுக்கு நடக்கிறதுக்கு முன்னாடி, சரியா, ஒரு சில நாட்களோ இல்லை முன்னாடி நாளோ, அது நாள் வரைக்குமே ஒரு குறிப்பிட்ட நாட்கள் எலெக்ஷன் கமிஷனே டிக்ளேர் பண்ணும். இதுதான் நீங்கள் தேர்தல் பரப்புரை செய்யக்கூடிய நாட்கள், இந்தந்த நாட்கள் வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அதுக்கு மேலே நீங்கள் செய்யக்கூடாது, அதுக்கு முன்னாடியும் செய்யக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த குறிப்பிட்ட நாட்கள் ஒதுக்கிடுவாங்க. அதே போல் நேரமும் ஒதுக்கிடுவாங்க. இந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் தான், நைட் இந்த டைம் வரைக்கும் தான் பண்ண முடியும் அப்படின்ற நிர்ணயிச்சிருவாங்க. ஓகேவா? அந்த டைமில் தான் என்ன பண்ண முடியும், தேர்தல் பரப்புரைன்றதை செய்ய முடியும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுவாங்க இந்த டைமில், பொதுக்கூட்டங்கள் நடத்தி அதில் உரையாற்றுவாங்க. அந்த உரையாற்றுறது மூலயமா வாக்கு சேகரிப்பாங்க. அவங்களுக்கான அந்த கட்சிகளுக்கான ஆதரவாளர்களை திரட்டுவாங்க. ஆதரவாளர் திரட்டுவாங்கன்னா ஓட்டு கேட்டு ஓட்டர்ஸை திரட்டுவாங்க. எங்கள் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு ஓட்டர்ஸை திரட்டுவாங்க. இதுதான் தேர்தல் பரப்புரை அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தல் சட்டப்படி ஒரு கட்சி, சரியா, அதாவது ஒரு கட்சி இல்லை ஒரு வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவர் செய்யக்கூடாது, செய்ய முடியாது. ஓகேவா? செய்யக்கூடாது. ஆக்சுவலாக என்னது, வாக்காளர்களுக்கு கையூட்டு அளித்தல், வாக்காளர்களுக்கு லஞ்சம் கொடுக்கறது. சரியா? தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு அந்த காசு கொடுக்குறோம்னு சொல்லிட்டு நம்ம நிறைய பேர் என்ன சொல்கிறது, நம்ம நியூஸஸ்லாம் பார்க்குறோம், நிறைய இது பண்ணுறோம் இல்லையா, அது லீகலாக கிடையாது இல்லையா, அது கிடையாது, அது பண்ணக்கூடாது. ஓகே, அதே சமயத்தில் எங்களுக்கு தான் நீங்கள் ஓட்டு போடுன்னு சொல்லிட்டு மக்களை போய்ட்டு என்ன முடியாது, அச்சுறுத்த முடியாது, பயப்படுத்தக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, சாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ எங்களுக்கு ஓட்டு போடுங்க, பாருங்க நான் இந்த சாதியை சேர்ந்தவன், நான் இந்த மதத்தை சேர்ந்தவன், நீங்கள் அதனால் நீங்களும் இது மக்களாக யாரெல்லாம் இருக்கீங்களோ நம்ம எல்லாரும் ஒன்று, நீங்கள் எனக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாதி அடிப்படையிலையோ மத அடிப்படையிலையோ வாக்களிக்கும்படி என்ன பண்ணக்கூடாது, பிரச்சாரம் பண்ணக்கூடாது. அதாவது தேர்தல் பரப்புரைன்றது பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பரப்புரைகளுக்கு அரசாங்க வளங்களை பயன்படுத்துதல் கூடாது. ஆமாம், ஒரு தனி மனிதர் இருக்காரு இல்லை ஒரு கட்சி இருக்குன்னா தேர்தலில் அவங்க போட்டி போட போகிறாங்க அப்படின்னா அது அரசாங்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, பரப்புரைக்காக மத வழிபாட்டு தலங்களை, அதாவது எங்கெங்கெல்லாம் மத வழிபாட்டு தலம்னா ஒன்றும் கிடையாது, ஒரு கோயில்கிட்டையோ இல்லை ஒரு மசூதிக்கிட்டையோ, அதை சொல்கிறது நம்ம அதாவது ஒரு மாஸ்கிட்டையோ இல்லை வந்து பார்த்தோன்னா ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு சர்ச்சுக்கிட்டையோ, பொதுவாக அந்தந்த மதங்களை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மத வழிபாட்டு தலங்கள் அங்கே போயிட்டு பொதுக்கூட்டம் போட்டோ இல்லை எதனாவோ பண்ணி அங்கே போய் நிறுத்தி ஒரு பரப்புரைன்றதை பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்கள், அரசு வாகனங்கள். இப்போ எலெக்ஷன் நடக்குது அப்படின்னா என்னதான் இப்போ ரூலிங் கவர்மெண்ட் இருக்கான்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டே இருக்குது, டேரெக்டாக சொல்லுவோமே, இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் இருக்காங்கன்னா இப்போ தேர்தல் பரப்புரைக்காக அரசு வாகனங்களை இப்போ டிஎம்கே கவர்மெண்ட்டை சேர்ந்த லீடர்ஸ் என்ன பண்ணலாம்னா தேர்தல் பரப்புரைக்காக அரசு வாகனங்களை கொண்டு போகலாமான்னு கேட்டிங்கன்னா கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ அரசு வாகனங்களை பயன்படுத்துறது, அரசு அலுவலர்களை கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸை தேர்தல் பரப்புரைக்காக யூஸ் பண்ணுறது, இந்த ஒரு விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதே சமயத்தில் மக்களுடைய கவனத்தை ஈர்க்கிறது அடிப்படையில் அவங்களுடைய சப்போர்ட்டை வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக போயிட்டு ஒரு திட்டங்களை அடிக்கல் நாட்டவே கூடாது. சரியா? புதுசாக ஒரு திட்டங்களை இப்போ எலெக்ஷன் வரப்போகுது அப்படின்னா இப்போ போயிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு நல்ல ஒரு திட்டமாக ஒரு தீட்டி மக்களுடைய கவனத்தை இருக்கணும், அதிகமான ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக புதுசாக ஒரு ஸ்கீமை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி அடிக்கல் பண்ணுறது அப்படின்றது மக்களுடைய வாக்கை இன்டைரக்டாக நம்ம என்ன பண்ணுறது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இந்த 5 ஆண்டுகளில் செய்யாது இந்த கடைசி இந்த ஒரு காலகட்டத்தில் செய்யும்போது மக்களுடைய திசை ஃபுல்லாமே ஓகே, இந்த கவர்மெண்ட் ஏதாவது புதுசாக இதை நல்லது பண்ண போகிறாங்கப்பா, அப்போ அடுத்த டைம் இவங்களே ஆட்சிக்கு வந்தால் நல்லா இருக்கும் சொல்லி என்ன பண்ணுவாங்க, அந்த இன்ஃப்ளூயன்ஸை போய் ஓட்டு போட பார்ப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி புதுசாக ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அடிக்கல் நாட்டக்கூடாது அப்படின்றத ஒரு
ஒரு விதி. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா அதே போல தான் முக்கிய கொள்கைகள் முடிவுகளையும் எடுத்தல் கூடாது. அதே போல பொது சேவை வசதி தொடர்பான எந்த ஒரு வாக்குறுதியும் புதுசாக எந்த ஒரு ப்ராமிஸையும் கவர்மெண்ட் இப்போ ரூலிங்கில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் தேர்தல் பரப்புரை நேரத்தில் அந்த எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? இதுதான் முக்கியமான ஒரு சில இன்ஃபர்மேஷன் ஒரு கட்சியோ வேட்பாளரோ செய்யக்கூடாத விஷயம். சரியா? இப்போ இந்த மேல நம்ம சொல்லிருக்கக்கூடிய முக்கியமான எதெல்லாம் செய்யக்கூடாது செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா? அப்போ அதை எதிர்த்து யாராவது ஈடுபடுறாங்க அப்படின்னா தேர்தல் சட்டப்படி விதிமுறைப்படி தவறு செய்தால் நீதிமன்றம் என்ன பண்ணலாம், அந்த தேர்தலையே நிராகரிக்கலாம். ஓகேவா? அந்த தேர்தலை நிராகரிக்கலாம். அதே போல தேர்தல் பரப்புரைக்கான நன்னடத்தை விதிமுறைகளை பின்பற்றல் வேண்டும். ஆமா, இப்போ எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்றாங்களோ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா என்னென்ன சொல்றாங்களோ அதான் என்ன சொல்லுவோம், மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட். இது எல்லாருமே ஃபாலோ பண்ணும். அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை அது இண்டிபெண்டாக இருக்கக்கூடிய வேட்பாளர், சுயேட்சை வேட்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. ஓகேவா? எல்லாருமே அதான் என்ன சொல்லுவோம், அரசியல் தேர்தலுக்கான நன்னடத்தை விதிமுறைகள் சொல்லும். மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட், எம்சிசின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதெல்லாம் பேசிக்காக பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா? பொதுவாகவே இந்திய தேர்தலில் நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய சவால், அதை பார்த்தீங்கன்னா சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு வசதி படைத்த, இல்லை மிகவும் பணபலம் உள்ள, இல்லை மிகவும் வலிமையான ஒரு கட்சியை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஈஸியாக எலெக்ஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியும். ஓகேவா? ஹேண்டில் பண்ண முடியும், எல்லாமே அவங்களால சமாளிக்க முடியும். அப்போ பணபலம் உள்ள வேட்பாளர்கள் நிற்கிறது ஒரு முக்கியமான சவால். ஏன் சவால்? இப்போ நார்மலாக இப்போ உங்களை மாதிரியோ என்ன மாதிரியோ இருக்கக்கூடிய ஒரு வசதி இல்லாத, இல்லை எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணி ஒரு ஓட்டு வாங்க முடியாத அளவுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு பேக்கப் இருக்கா, இல்லை நம்மளால முடியுமான்னு கேட்டிங்கன்னா எல்லாராலையும் முடியாது இல்லையா? ஓகேவா? அப்போது எல்லாரும் ஈக்குவலாக போயிட்டு ஒரு எலெக்ஷனில் அதை பார்த்தா கண்டெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற சூழல் இங்கே கிடையாது. ஓகேவா? அப்போ பணபலம் உள்ள வேட்பாளர்கள் என்ன பண்ணுவாங்க, தேர்தலில் ஈஸியாக அவங்களால கண்டெஸ்ட் பண்ண முடியும். ஓகேவா? கட்சிகள்லேயே பெரிய கட்சி சின்ன கட்சின்னு சொல்லி இருக்க முடியாது அந்த ஒரு வலிமையின் அடிப்படையில். ஓகேவா? அப்போ சிறிய கட்சி சேர்ந்தவங்க சுயேட்சை வேட்பாளர்கள் இவங்களுக்கெல்லாம் நியாயமற்ற சாதகமற்ற சூழல்ன்றது நிலவும். ஓகேவா? நியாயமற்ற, அதை பார்த்தோன்னா என்ன சொல்றது, சாதகமற்ற, அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு ஃபேவராக ஒரு எலெக்ஷன் சிஸ்டம்ன்றது கரெக்டாக வந்து செயல்பட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய கட்சிகளாக இருக்குன்னா அவங்களால என்ன பண்ண முடியும், தேர்தலில் நிறைய படைப்புகளை அவங்களால பண்ண முடியும், நிறைய இடங்களுக்கு போக முடியும், மக்கள்கிட்ட போய் டேரெக்டாக நிறைய இடத்துல இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அதுக்காக அவங்களால செலவு பண்ண முடியும், அவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்கப், அதை பார்த்தோன்னா பணபலம்ன்றதும் இருக்கும். ஓகேவா? நிறைய மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? அதே போல் குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. இது ஒரு பெரிய சேலஞ்ச். புரியுதா? குற்ற பின்னணி உள்ள என்ன சொல்ல, குற்ற பின்னணி ஒன்றும் கிடையாது, நிறைய கிரிமினல்ஸ், அதை பார்த்தீங்கன்னா கிரிமினல் வழக்குகளில் கிரிமினல் கேசஸ் பதிவு செய்யப்பட்ட, இல்லை கிரிமினல் வழக்குகளில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வேட்பாளர்களை எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? அது வந்து பார்த்தோன்னா நம்முடைய சட்ட ஒழுங்கை பாதிக்கும். நாளைக்கு லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைன்றது வரும். எப்படி வரும்? ஒரு கிரிமினல் அப்படின்றவங்க ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்க வின் பண்ணுறாங்க அப்படின்னா நாளைக்கு அந்த பவர்ஸை வச்சு மக்களுடைய என்ன சொல்றது, ஒரு அதிகாரம், மக்களுடைய அதிகாரம் பெற்ற ஒரு எலெக்ஷனில் வின் பண்ணுறோம் அப்படின்னும் போது அந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவருடைய கிரிமினலைசேஷன் அப்படின்றது பாலிடிக்ஸ்க்கும் உள்ளே வந்துடும். ஓகேவா? அப்போ அவர் என்ன பண்ணுவார், நிறைய வந்து தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அப்போ என்ன பண்ணும், ஸோ இந்த மாதிரி குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் அதிகமாக எலெக்ஷன்ஸில் கண்டெஸ்ட் பண்ணுறதும் ஒரு சேலஞ்சஸ் தான். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? என்ன சொல்லுவோம், கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ். ஓகேவா? இதே போல இன்னொரு டைம் தான் என்னது, பொலிட்டிசேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்ன்றது இருக்கு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம்ன்றதுக்கு சிம்பிளாக பாருங்களேன். இப்போ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ், இது மேபி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா புத்தகத்தில் கிடையாது, இருந்தாலும் நான் வெளியில் சொல்லிடுறேனே, எக்ஸ்ட்ரா சொல்லிடுறேனே. இப்போ கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றதும், இல்லை பொலிட்டிசேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ் அப்படின்றதும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒன்று தான், ஆனால் வித்தியாசம் இருக்குது. நல்லா பாருங்களேன். கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்றது இது ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ChatGPT போடினா ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கும். அதாவது சிம்பிளாக பாருங்களேன், ஒரு கிரிமினல் பாலிடிக்ஸ்குள்ளே வந்தால் என்ன நடக்கும்? ஓகேவா? அதே சமயத்தில் ஒரு பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிரிமினலை யூஸ் பண்ணிக்கிட்டா எப்படி நடக்கும் அப்படின்றது தான் ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். சிம்பிளாக இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கிரிமினல்ஸே டைரெக்டாக பாலிடிக்ஸ் வரும்போது அவங்க டைரெக்டாக பவர்ஸாக ஆக்குபை பண்ணுவாங்க, டைரெக்டாக அவங்க எம்பியாவோ எம்எல்ஏவோ ஆவாங்க. இதனால் டைரெக்டாக லா அண்ட் ஆர்டர் பிரச்சனைலாம் நிறைய வரும். ஏன்னா அவங்க உள்ளே வந்து அதிகாரத்தை வாங்கினதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இல்லீகலாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இது சிம்பிளாக சொல்லணும்னா இந்த பொலிட்டிசேஷன் ஆஃப் கிரிமினல்ஸ் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் என்ன பண்ணுவாங்க, இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோ இல்லை ஒரு இண்டிவிஜுவல் கேண்டிடேட்டோ என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கும். பொதுவாக கிரிமினல்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க.
ஓகேவா? பொதுவாக எலெக்ஷன்ஸ்லையும் இருந்தாலும் சரி, இல்லை அவங்க பொலிட்டிக்கல் பேக்கப்புக்காக சரி, அவங்க கட்சிக்காக சரி, கிரிமினல்ஸை என்ன பண்ணுவாங்க? யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? இது கிரிமினல்ஸை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் யூஸ் பண்ணுறது. ஆனால் இந்த இடத்துல கிரிமினல்ஸே டைரெக்டாக எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணி அவங்களே ஒரு லீடராகவும் மாறுறது. புரிஞ்சுதா? ஸோ இதான் இருக்கக்கூடிய நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓகே ஃபைன், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். அதை பற்றிலாம் பேசணும் அப்படின்னா ரொம்ப டீட்டெயிலாக போகும். ஓகேவா? ஸோ ஃபைன், நம்ம சிம்பிளாக பார்த்துட்டு போயிடலாம். அடுத்து பணபலம் உள்ள வேட்பாளர்கள், சுயேட்சை கட்சி வேட்பாளர்களுக்கு நியாயமற்ற சாதகமற்ற சூழல்ன்றதுக்கு இது ஒரு சேலஞ்ச். குற்ற பின்னணி கொண்ட வேட்பாளர்கள் இருக்காங்க, இது ஒரு சேலஞ்ச். அதே போல குடும்ப அரசியல் ஆதிக்கம், குடும்ப அரசியலுடைய ஆதிக்கம். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிச்சன் கேபினெட்லாம் பார்க்குறோம் இல்லையா? ஒரே குடும்பத்தை சேர்ந்த மக்கள்கிட்ட அதிகமான அந்த அரசியல் அதிகாரம்ன்றது இருக்கும்போது பெரும்பாலான முடிவுகள் அவங்களே எடுத்துப்பாங்க. அவங்களே எடுத்துப்பாங்க. கிட்டத்தட்ட அந்த கவர்மெண்ட்டே அவங்க கையில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதான் குடும்ப அரசியலில் ஆதிக்கம்னு சொல்றது. ஓகேவா? ஓகே, அடுத்து பாருங்க, சாதாரண மக்களுக்கு போட்டியிடக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ நீங்களும் நானும் போயிட்டு ஒரு எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா முடியுமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப முடியும். நல்லா பாருங்களேன், கண்டெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? கண்டெஸ்ட் பண்ணலாம். அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே, கண்டெஸ்ட் பண்ணுறது மேட்ரு கிடையாது. நம்ம எக்ஸாம் பாருங்க, எலெக்ஷனில் வின் பண்ண முடியுமா அப்படின்னா சாதாரணமாக இன்னும் நல்லா பாருங்களேன், இவ்வளோ பணபலம் படைத்த நிறைய கட்சிகள் வேட்பாளர்கள் தொகுதியில் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களாலே யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ண முடியும், மற்றவங்களால வின் பண்ண முடியாது இல்லையா? எல்லாமே பண்ணி அவங்களால வின் பண்ண முடியல. சாதாரண மக்கள் நாம போய் நின்னோம் அப்படின்னா நம்மளுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துருவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் நிறைய ட்ராபேக்ஸ் கிடையாது, நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஓகேவா? அதில் அவ்வளோ ஈஸின்றது கிடையாது. ஓகேவா? சோஃபர். அடுத்து இந்தியாவில் நடந்த முதல் பொது தேர்தல். இந்த பொது தேர்தல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கு. ஓகேவா? மக்களவைக்கான பொது தேர்தலை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க, அக்டோபர் 25 1951 பிப்ரவரி 21 1952 இந்த இடைப்பட்ட காலத்தில் எலெக்ஷன்ஸ்ன்றது நடந்திருக்கும். ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறம் நடந்த ஃபர்ஸ்ட் இந்த ஜெனரல் எலெக்ஷனில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா 67.6%. ஓகேவா? அதாவது 100% மக்கள் இருக்காங்களாம், வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா அதில் 67.6% வாக்காளர்கள் தான் அந்த தேர்தலில் ஓட்டு போட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் போடலன்னு அர்த்தம். ஓகேவா? எல்லா தேர்தலையும் 100% கிடைச்சிருமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகேவா? நல்லா பாருங்களேன், ஒரு எலெக்ஷன்ஸ் நடக்குது அப்படின்னா 75% 80% வாக்குகள் கிடைச்சிட்டாவே நம்ம பெரிய விஷயம்னு பேசுவோம். ஓகேவா? ஏன்னா எல்லாரும் வந்து ஓட்டு போடவே மாட்டாங்க. ஓகேவா? நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும், நிறைய முடியாதவங்க இருப்பாங்க, ரொம்ப எலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸேன்றது இருக்காது, இல்லை எங்கேயாவது வெளிநாட்டில் இருப்பாங்க. புரியுதா? அப்போ ஃபுல் ஒரு 100% ஓட்டுன்றது காஸ்ட் ஆகுமான்னு கேட்டால் காஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் 67.7% வாக்குகள் பதிவானுச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷனில் 54 கட்சிகள் போட்டி போட்டுச்சு. இதில் அப்போ இருந்த மக்களவை தொகுதிகள் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 484 இடங்களில் மக்களவை தொகுதிக்கு போட்டி போட்டாங்க. எலெக்ஷன்ன்றது நடந்துச்சு. ஓகேவா? இதில் காங்கிரஸ் தான் வெற்றி பெற்றாங்க, நமக்கு தெரியும். ஓகேவா? எப்படி 489 இடங்களில் 364 இடங்களில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பாங்க. இந்திய தேசிய காங்கிரஸ். ஓகேவா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ்ன்றதே வெற்றி பெற்றிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போலாம் பிஜேபிலாம் கிடையாது. ஓகேவா? அப்போலாம் பிஜேபி அப்படின்ற கட்சிகள்லாம் கிடையாது. இந்திய தேசிய காங்கிரஸ் தான் அப்போது ரூலிங் பார்ட்டி, மெஜாரிட்டி பார்ட்டி. ஓகேவா? அவங்க தான் ஸ்ட்ராங். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 16 இடங்கள்லையும், அதே போல் வந்து பார்த்தோன்னா கிசான் மசும்தர் பிரஜா பார்ட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது 9 இடங்கள்லையும், சோசியலிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 இடங்கள்லையும், அதே பார்த்தோன்னா தமிழ்நாடு உழைப்பாளர்கள் கட்சியெலாம் இருந்திருக்கும், நிறைய கட்சிகளாக இருந்திருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 இடங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் அந்தந்த நிறைய இடங்கள், சின்ன சின்ன இடங்களில் வந்து வெற்றி பெற்றிருப்பாங்க. இதில் மெஜாரிட்டின்னு பார்க்கும்போது இந்திய தேசிய காங்கிரஸ். ஸோ இதனுடைய தலைமையில் ஆட்சின்றதை அமையும். ஓகேவா? அதே போல இந்த 364 இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றுச்சு இல்லையா? இவங்களுடைய மொத்த பெற்ற வாக்குகள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 45%. அதாவது வந்து இந்த 67.6% வாக்குகளில் 45% வாக்குகள் இந்திய தேசிய காங்கிரஸுக்கு மக்கள் ஓட்டளிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். இது ஜெனரல் எலெக்ஷன் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் பற்றின ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகேவா? அதே போல் இப்போ நம்ம எல்லாரும் எலெக்ஷனில் போய் ஓட்டு போகிறோம் இல்லையா? அந்த ஓட்டு போடும்போது அது எந்த கட்சி, யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, யாருக்கு ஓட்டு போடணும், ஓகேவா? யாருக்கு ஓட்டு போட்டால் நம்மளுக்கு நல்லதுன்றது சமூகத்துக்கோ நம்மளுக்கோ நல்லது நடக்கும். இதெல்லாம் ஒரு கல்வி கற்றவங்களும் சரி, இல்லை கல்வி கற்காத ஒரு பேசிக் ஒரு பகுத்தறிவு இருக்கக்கூடிய ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு மக்கள் எல்லாராலையும் ஒரு முடிவுன்றது எடுக்கப்படும் இல்லையா? அப்போ பொதுவாகவே எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இவங்களுக்கு தான் ஓட்டு போகிறோம்னு சொல்லிட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும்? ஒரு டிசிஷன் எடுக்கிறோம் இல்லையா? அது நம்மளுக்கான ஒரு உரிமை. அப்போ இந்த ஒரு உரிமைன்றது நம்மளுடைய கருத்தை, நம்மளுடைய எண்ணத்தை நம்ம என்ன பண்றோம்? வெளிப்படுத்துறோம். எலெக்ஷன்ல ஓட்டு போடுறோமா வெளிப்படுத்துறோம். ஓகேவா? அதனால ஓட்டு போடக்கூடிய இந்த ஒரு ரைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்டா, ஓகேவா, டைரக்டான்னு சொல்ல முடியாது, இன்டைரக்டா நம்முடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 19
சப்கிளாஸ் ஏ இருக்கு இல்லையா? ஸோ இதில் சட்டப்பிரிவு 19ல் 1ல் ஆ அப்படின்னு சொல்லக்கூடியதானது பேச்சு மற்றும் நம்முடைய கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரமான உரிமை அப்படின்றத இன்டைரக்டா ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளருடைய பேச்சு. வாக்காளர்களின் பேச்சு மற்றும் கருத்தை வெளிப்படுத்தக்கூடிய சுதந்திரமான வாக்களித்தல் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்? செயல்படுறோம், நம்முடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறோம், எலெக்ஷனில் போய் ஓட்டு போடுறோம். ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல் இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போது ஆர்டிகல் 326 அப்படின்றது நம்ம 18 வயசு முடிஞ்சு, அதை பொதுவாக வயது வந்து ஒரு வாக்களிக்கக்கூடிய அந்த ஒரு உரிமையின் அடிப்படையில் நம்ம போய் ஓட்டு போடுறோம் அப்படின்னும் போது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கிடையாது. ஏன்னா ஆர்டிகல் 326 அப்படின்றது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்குள்ளே வருதா? வரல. ஓகேவா? இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ். ஓகேவா? அரசியலமைப்புக்கு உட்பட்டு நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு உரிமை. ஓகேவா? அடிப்படை உரிமை கிடையாது. புரிஞ்சதா? ஸோ ஃபைன். ஓகேவா? ஆனால் இன்டைரக்டாக நம்முடைய கருத்தை வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதுனால எலெக்ஷனில் ஓட்டு போகிறது, அந்த ஒரு விஷயம் இதுக்குள்ளே பொருந்தும். ஓகேவா? அந்த ஒரு விஷயம் தான் இதுக்குள்ளே இன்டைரக்டாக நம்மளுக்கு சப்போர்ட் ஆகும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். ஒரே நிமிஷமா, இந்திய தேர்தல் ஆணையம். ஓகே ஃபைன். ஸோ பாருங்க, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, ECA, அதான் இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? ஸோ இப்போ இந்திய தேர்தல் ஆணையம் சிம்பிளாக தேர்தல்கள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம இந்திய அரசாங்கத்தில் பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ ஆர்டிகல் 324லேருந்து 329A அப்படின்றது வரைக்கும் கவர் ஆகுது. ஓகேவா? ஸோ இதில் பாருங்க, சட்டப்பிரிவு 324 என்ன சொல்ல அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பற்றி, ஜஸ்ட் தேர்தல் அப்படின்றத பார்த்துட்டோம். நல்லா பாருங்க, எலெக்ஷன்ஸ் வேற, அது நடத்தக்கூடிய எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியான்றது வேற, அது ஒரு ஆணையம். ஓகேவா? ஆனால் இது ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? இது ஒரு பார்ட், இந்தியன் அரசியலமைப்புடைய ஒரு பார்ட். ஓகேவா? ஸோ இந்திய அரசியலமைப்புடைய இந்த ஒரு பகுதி 15 அப்படின்றது இதுல தான் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்றத பற்றி சொல்லப்படுது. அப்போ சட்டப்பிரிவு 324 என்ன சொல்லுது அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை அமைத்தல் அப்படின்ற விஷயத்தை பற்றி சொல்லுது. ஓகேவா? அடுத்து பாருங்க, ஸோ இப்படி அமைக்கக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம், இந்தியாவில் எலெக்ஷன் நடக்கணும்னா இந்திய தேர்தல் ஆணையம் அமைக்கப்படணும். அப்படின்னா அமைக்கப்படக்கூடிய இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமா, அதாவது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோடையோ இல்லை எந்த ஒரு ரூலிங் கவர்மெண்ட், எந்த ஒரு கவர்மெண்டாலேயோ எந்த ஒரு எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ்ன்றதோ இருக்கக்கூடாது. அப்போ எலெக்ஷன்ஸ் இது கண்டக்ட் பண்ணுது அப்படின்னா, மேற்பார்வையிடுது அப்படின்னா, செயல்படுத்துது அப்படின்னா சுதந்திரமாகவும் யாருக்கும் சாதகம் இல்லாமல் நடுநிலையாகவும் ஒழுங்கான முறையிலையும், அதான் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் சொல்லுவோம், ஒழுங்கான முறையிலையும் தேர்தலை நடத்தணும். ஓகேவா? தேர்தல் நடத்துகிறது. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்திய தேர்தல் ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்ற எலெக்ஷன் சொல்லக்கூடிய லோக்சபா எலெக்ஷன், மாநில சட்டமன்றம், அதாவது எம்எல்ஏக்கான ஒவ்வொரு ஸ்டேட்லையும் நடக்கக்கூடிய பொது தேர்தல், அந்த எம்எல்ஏ எலெக்ஷன், அதே போல குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன், துணை குடியரசுத் தலைவருக்கான எலெக்ஷன், அதே போல இந்த இடத்துல நாடாளுமன்றம் சொல்லும்போது ராஜ்யசபா எலெக்ஷன் இருக்கு இல்லையா, ராஜ்யசபா பீப்புளுக்கான எலெக்ஷன், இதையும் இவங்க தான் நடத்துவாங்க. புரியுதா? அப்போ பொதுவாக ராஜ்யசபா இருந்தாலும் சரி, லோக்சபா இருந்தாலும், ராஜ்யசபா அப்படின்றது மறைமுக தேர்தல் இல்லையா? ஸோ அப்போ லோக்சபா அப்படின்றது நம்ம மக்களால் நாமளே என்ன பண்ணுறோம், நேரடியாக லோக்சபா எலெக்ஷனில் ஓட்டு போகிறோம். ஓகேவா? அப்போது பொதுவாக இந்த நாடாளுமன்றத்துக்கான இந்த 2 எலெக்ஷனும் சரி, மாநில சட்டமன்றத்துக்கான எலெக்ஷனும் சரி, குடியரசுத் தலைவருக்கான தேர்தலும் சரி, துணை குடியரசுக்கான தேர்தலும் சரி, இது எல்லாத்தையுமே நடத்துறது இந்திய தேர்தல் ஆணையம். ஓகேவா? இந்திய தேர்தல் ஆணையம். இந்த இந்திய தேர்தல் ஆணையத்தில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு என்ன சொல்றது, ஒரு அமைப்புல ஒரே ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார். ஓகேவா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு கூடவே இவருக்கு பின்னாடி 2 தேர்தல் ஆணையர்கள் இருப்பாங்க. ஓகேவா? அப்போ 1+2 மொத்தம் 3 பேர் இருப்பாங்க தேர்தல் ஆணையர்கள். அதில் ஒருத்தர் தலைமை தேர்தல் ஆணையர். ஓகேவா? ஸோ ஃபைன். இவங்க எப்படி நியமனம் செய்யப்படுறாங்க, யாரால் அப்பாயிண்ட் செய்யப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரால் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவங்களுடைய பதவி காலம் எவ்வளோ, டென்யூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம். ஓகேவா? 6 வருஷம் ஒருத்தர் இந்திய தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட்டுட்டார் அப்படின்னா, அப்பாயின்ட் பண்ணப்பட்டுட்டார் அப்படின்னா 6 வருஷம் அவர் இந்திய தேர்தல் ஆணையராக இருப்பார். ஓகேவா? அப்படி இல்லையா 65 வயசு வரைக்கும் ஒருத்தர் இந்திய தேர்தல் ஆணையராக இருக்கலாம். ஓகேவா? இது 2 விஷயம் இருக்கே சார் பார்த்தீங்கன்னா, இதில் எது ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதோ அந்த ஒரு விஷயம் இதில் செயல்படுத்தப்படும். ஓகேவா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, 65 வயசு வரைக்கும் தான் ஒருத்தர் இந்திய தேர்தல் ஆணையராக இருக்க முடியும். ஓகேவா? ஒருத்தர் 61 வயசுல தான் இந்திய தேர்தல் ஆணையராக இருக்கார். ஆனால் நம்ம என்ன படிச்சிருக்கோம், 6 ஆண்டுகள் அவருடைய பதவி காலம் இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? அப்போ 61+6ன்னு பார்க்கும்போது 67 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு வந்துடும். ஓகேவா? ஆனால் கண்டிஷன்ஸ் படி 65 வயசு வரைக்கும் தான் அவரால் இருக்க முடியும். அப்படின்னா என்னன்னா 6 வயசு அவருக்கு டென்யூர் இருந்தாலும் 65 வயசுன்றது 4வது டென்யூர்லேயே முடியறதுனால அப்பவே அவர் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு பதவியில இருந்து போயிடுவார். புரியுதா? அப்படின்னா என்னது, இந்த 2 விஷயத்துல எது ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியோ, எது முந்தையதோ அதுதான் நிலைநிறுத்தப்படும். ஓகேவா? ஸோ
சார் இப்போ நீங்கள் கேட்கலாம் சார், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தருக்கு 58 வயசு தான் ஆகுது, இவர் வந்து இந்திய தேர்தலில் அப்பாயின் பண்ணுறாங்கன்னா தாராளமாக அவருடைய ஃபுல் டேர்ம் வரைக்கும் அவரால் இருக்க முடியும். 58 + 6 போது 64 தான். ஓகேவா, 64 வயசுலேயே அவர் ரிட்டையர் ஆகிடுவார். அது இந்திய தேர்தல் ஆணையத்திலேருந்து அந்த ஒரு பதவியிலேருந்து போயிடுவார். இன்னும் ஒரு வருஷம் எக்ஸ்ட்ரா ஆகலாம், ஆனால் 6 வருஷம் தான் அவருடைய பதவி காலம். புரிஞ்சதா? ஸோ ஓகே, அப்போ 6 வருஷம் அப்படி இல்லை 65 வயசு வரைக்கும் ஒருத்தர் தேர்தல் ஆணையராக, இந்திய தேர்தல் ஆணையராக இருக்க முடியும். ஓகே, அடுத்து பதவி நீக்கம். எப்படி இந்திய தேர்தல் ஆணையர் ஒருத்தர் இருக்காருன்னா எப்படி அவரை ரிமூவல் ப்ரொசீஜர் என்ன, அவர் எப்படி ரிமூவ் பண்ண முடியும்? அப்படி ரிமூவ் பண்ணுறது ஒன்றுமே கிடையாது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜஸ், இவங்களை எப்படி பதவி நீக்கம் பண்ணுவாங்கன்றதை நம்ம பார்த்தோமோ அதே செயல்முறை தான் நாடாளுமன்றத்தில் நடக்கும். ஓகேவா? ஸோ அப்போ தலைமை தேர்தல் ஆணையருக்கு இது நடக்கும். ஓகேவா, அவருக்கு மட்டும்தான். இந்த இவரை பார்த்தோம் இல்லையா, இவருக்கு மட்டும்தான். அப்போ மற்ற 2 தேர்தல் ஆணையர்களை எப்படி சார் ரிமூவ் பண்ணுவாங்கன்னா, சிம்பிள், தலைமை தேர்தல் ஆணையர் இவங்களை ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் பரிந்துரைச்சிட்டார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம் பண்ணிடுவார். அவ்வளோதான். ஓகேவா, மேக்ஸிமம் இதை பண்ண மாட்டாங்க. சொல்கிறேன், ஒரு ப்ரொசீஜர் இதுதான். இதான் வந்து ப்ரொவிஷன், இதுதான் கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் இதுதான். ஓகேவா, அப்போ உச்சநீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் எப்படி செய்வோமோ அதே போன்றதான் இந்திய தலைமை தேர்தல் ஆணையரை நீக்கம் செய்யக்கூடிய விஷயம். ஓகேவா, அதே தவிர மற்ற தேர்தல் ஆணையர்களை எப்படி பதவி நீக்கம் செய்யறது அப்படின்னா தலைமை தேர்தல் ஆணையர் ஜஸ்ட் பரிந்துரைச்சிட்டாருன்னா போதும், ரெக்கமெண்ட் பண்ணிட்டாருன்னா போதும், அவரை நீக்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா, ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, குடியரசுத் தலைவரிடம் பதவி விலகல் கடிதம் என்றது கொடுக்கலாமா? கொடுக்கலாம். ஒரு இந்திய தேர்தல் ஆணையர் இருக்காரு, அவர் பதவியிலிருந்து போகணும்னு ஆசைப்படுறாரு, பதவி விலகல் கடிதம் கொடுக்குறாரு, ரிசர்வேஷன் லெட்டர் கொடுக்குறாரு, யார்கிட்ட கொடுப்பாரு? குடியரசுத் தலைவர்கிட்ட கொடுக்கணும். ஓகேவா, அதே போல இவருடைய ஊதியம் அப்படின்றது இந்திய தேர்தல் ஆணையருடைய ஊதியம் அப்படின்றது உச்சநீதிமன்றத்துடைய சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸுடைய என்ன சொல்றது, நம்ம ஊதியம் என்னவோ அதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும். அதே ஊதியம் தான் இவருக்கும். ஓகேவா, ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸில் இம்பார்ட்டண்டாக கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ தமிழ்நாட்டில் இது வரைக்கும் நடந்த சட்டமன்ற தேர்தல்கள் கொடுத்துருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு? 52, 57 இந்த ஒரு பீரியடுக்கு நடந்துச்சு இல்லையா? எப்போ இந்த எலெக்ஷன் நடந்திருக்குன்னா பாருங்க, 1952 ஜனவரி 2ஆம் தேதியிலிருந்து பல கட்டமாக நடந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 9 நாட்கள் பல கட்டங்களில் பல்வேறு கட்டங்களாக எலெக்ஷன்றது வெவ்வேறு இடங்களில் நடந்திருக்கும். ஜனவரி 2லேருந்து ஜனவரி 25ஆம் தேதி வரைக்கும் இது கிடையில ஒரு 9 நாட்கள் பல கட்டங்களாக நடந்திருக்கும். ஸோ 1952 எலெக்ஷன் முடிஞ்சு முதல் தமிழ்நாடுடைய மாநில சட்டமன்றம் அமைக்கப்பட்டிருக்கும் இல்லையா? அப்போ 52 அமைக்கப்பட்ட அந்த ஒரு சட்டமன்றம் அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ? 5 வருஷம் இருக்குமா? அப்போ 57 வரைக்கும் இருந்திருக்கும். ஓகேவா, இது பதவிக்காலம். இது ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன். இந்த ஜெனரல் எலெக்ஷன் நடந்த தேதிகள். ஓகேவா, ஸோ இதன் அடிப்படையில் இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ அடுத்தது ஜெனரல் எலெக்ஷன் எப்போ நடந்துச்சு, அந்த ஒரு எலெக்ஷன்றது எத்தனை நாள் நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தெல்லாம் அழகாக படிச்சுக்கோங்க. ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 15வது தமிழ்நாட்டுடைய சட்டமன்ற தேர்தல் எப்போ நடந்துச்சு, அதுக்கப்புறம் கடைசியாக இப்போ ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம்மாக இருக்கார் இல்லையா? இப்போ அதே போல் இப்போ அடுத்த ஒரு ஜெனரல் எலெக்ஷன் வரப்போகுது, அது 17வது. ஓகேவா, ஸோ ஃபைன். அப்போது 16ன்னு பார்க்கும்போது 2021, இதில் இருந்து இப்போ வரக்கூடிய ஜெனரல் எலெக்ஷன் 2026 அடுத்து நம்ம பார்க்க போகிறோம், ஓட் போட போகிறோம். ஸோ இந்த ஜெனரல் எலெக்ஷன் வரைக்குமே 2026 நடக்கக்கூடிய அந்த எலெக்ஷன்ஸ் வரைக்கும் இந்த 5 ஆண்டு காலகட்டங்கள் நடந்த சட்டமன்ற அமைப்பு 16வது சட்டமன்றம். ஓகேவா, இதனுடைய எலெக்ஷன்ஸ் எப்போ நடந்திருக்கும்? 2021 ஏப்ரல் 6ஆம் தேதி நம்ம எல்லாரும் போய் ஓட்டு போட்டிருப்போம். 18 வயசு நீங்கள் முடிஞ்சிருந்தது அப்படின்னா. ஓகேவா, ஸோ ஓகே, ஒரே நாளில் முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்போலாம் எலெக்ஷன்ஸ் மேபி மேக்ஸிமம் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் முடிச்சிடுறாங்க மேக்ஸிமம். ஓகேவா, ஓகே, இது எல்லாமே யார் டிசைட் பண்ணுறது? எலெக்ஷன் கமிஷன் தான் டிசைட் பண்ணணும், நம்ம டிசைட் பண்ண முடியாது. ஓகேவா, இங்கே இருக்கக்கூடிய ரூலிங் கவர்மெண்ட்லாம் டிசைட் பண்ண முடியாது எத்தனை நாள் எலெக்ஷன் நடக்கும் அப்படின்றது. ஓகேவா, ஸோ ஃபைன். இதுதான் இருக்கக்கூடிய விஷயம். அதே போல் 17வது தேர்தல்ன்றது நடக்கும். ஸோ இதனுடைய 2026 2031 வரைக்கும் நடக்கும். 5 ஆண்டு ஃபுல்லாக நடந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நடந்துச்சு அப்படின்னா. ஓகேவா, ஸோ இதான் என்னுடைய டென்யூர். அதே போல் எலெக்ஷன்ஸ் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஃபைன். ஸோ கடைசியாக இந்த பார்ட் 1 வீடியோவில் இந்த ஒரு கடைசி விஷயத்த பார்த்துட்டு போயிடலாம். என்னது? இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள். ஓகேவா, அவங்களுடைய பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ECIக்கு என்னென்ன பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, பணிகள் என்ன பார்த்துருமா? அவங்களுடைய வேலை என்ன பார்த்துருமா? சுதந்திரமான நேர்மையான தேர்தல் நடக்கும், ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் நடத்தணும், வாக்காளர் பட்டியலை தயார் செய்கிறது, அதே போல் வாக்காளர் பட்டியலை திருத்தம் பண்ணுறது, இப்போ SIRலாம் பார்த்தோம் இல்லையா, அது மாதிரி திருத்தம் பண்ணுறது, தொகுதி இடங்களை ஒதுக்கீடு செய்கிறது. ஓகேவா, ஓகே. அடுத்து கான்ஸ்டிடியூன்சிலாம் ஒதுக்கீடு செய்யுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலை நடத்துவாங்க இல்லையா, தேர்தலை நடத்துவாங்க. அதே போல் தேர்தலை நடத்தி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, தேர்தல் நடத்தணும் அப்படின்னா அதை மேற்பார்வையிடுறது,
வழிகாட்டுறது, அதை அதே சமயத்தில் கட்டுப்படுத்துவாங்க. கட்டுப்படுத்துறது என்னமா, இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா நேஷனல் லெவலில் இருக்குன்னா ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவால் என்ன சொல்றது நியமிக்கப்பட்ட இல்லை செயல்படுத்தப்பட்ட அதிகாரிகள் இருப்பாங்க இல்லையா, அதை பேஸ் பண்ணி அந்த எலெக்ஷன்ஸை டோட்டலாக கண்ட்ரோலில் வச்சிருப்பாங்க. ஓகேவா, அதான் கட்டுப்படுத்துறது. ஓகேவா, ஓகே. அடுத்து பாருங்க, அரசியல் கட்சிகளுக்கு அங்கீகாரம் கொடுக்கறது, கட்சிகளுக்கு சின்னங்களை ஒதுக்குறது, தேர்தல் விவகாரங்கள் தொடர்பான கேள்விகளுக்கு குடியரசுத் தலைவரோ இல்லை ஆளுநரோ ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்டு அவங்களுக்கு அறிவுரை வழங்குறது, ஒரு அட்வைசரி, ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் சொல்லலாம் இல்லையா. ஸோ அது ஒரு அறிவுரை வழங்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினருடைய தகுதி இழப்பு, டிஸ்குவாலிஃபிகேஷன். ஓகேவா, அது பண்ணுறது. அடுத்து மனுக்கள் பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறது. அதே போல் அரசியல் கட்சியில் பிளவு ஏற்பட்டால், இப்போ ஒரு அரசியல் கட்சி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏடிஎம்கே, நம்ம டேரெக்டாக சொல்லாமே ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேவா, இருக்கக்கூடிய விஷயம் தானே. அப்போது அரசியல் கட்சியில் ஏதாவது பிளவு ஏற்படுது, அந்த மாதிரி சமயத்தில் தேர்தல் சின்னம் யாருக்கு ஒதுக்கீடு செய்யணுன்ற பிரச்சனைகள்லாம் எழுந்துச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி விவகாரங்களில் யார் முடிவெடுப்பாங்க அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் தான் முடிவெடுப்பாங்க. ஓகேவா, அதே போல் ஒரே நிமிஷமா ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன். ஓகே, அதே போல் வேட்பாளரின் தேர்தல் செலவினங்களை உச்சவரம்பை இறுதி செய்தல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தொகுதி இருக்குன்னா ஒரு வேட்பாளர் இருக்காருன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு தான் செலவு பண்ணணும். ஓகே, இருக்குது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணுறது கூட அதுக்கான லிமிடேஷன்றது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் செட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஸோ அது அவங்களுடைய ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா வேட்பாளர்களின் சொத்துக்கள். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் இருக்கு, நம்ம ஆல்ரெடி இதை பார்த்தது தான். ஆல்ரெடி ஒரு வேட்பாளர் இருக்கார் அப்படின்னா வேட்பாளராக யாரார் நிற்கிறாங்களோ, கேண்டிடேட்டாக யாரார் நிற்கிறாங்களோ அவங்களுடைய சொத்து மதிப்பு, சொந்த சொத்து மதிப்பு, அதே போல் அவங்களுடைய குடும்பங்கள், அதாவது அதில் சார்ந்த சொத்து மதிப்பு, கடன்கள் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி எல்லா ஆவணங்களையும் கேட்டு பெறக்கூடிய அவசியம் தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது. ஓகேவா, இதெல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா தேர்தலாம் கண்டக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்னா முறைப்படி யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அஃபீஷியலாக டிக்ளேர் பண்ணி சர்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகேவா, அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணும், ஒரு மாநிலத்திலேயோ இல்லை மக்களவையிலையோ அவைன்றது அமைக்கப்படும். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களை கொண்டு அவைன்றது அமைக்கப்படும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் மற்றும் பணிகள்ன்றது முக்கியமான பார்க்கக்கூடிய விஷயம். புரிஞ்சுக்கலாமா? ஸோ ஃபைன், இதுதான் பார்ட் 2 தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் அப்படின்ற ஒரு கிளாஸில் நம்ம பார்ட் 2ன்றதை பார்த்துருக்கோம். ஸோ அழகாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், நோட்ஸ் எடுத்துகிட்டு போய்ன்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். சரியாம்மா? ஸோ ஓகே, அதே போல் இந்த ஒரு கிளாஸ் சம்மந்தப்பட்ட ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நம்ம கமெண்ட்டில் கேளுங்க, இல்லை டேரெக்டாக மெசேஜ் பண்ணி கூட கேளுங்க. மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பார்ட்டில் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் மற்றும் பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய அந்த ஒரு டாபிக் என்றது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அரசியல் கட்சிகள், அழுத்த குழுக்கள், இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நம்ம 1 by 1 பார்க்கலாம். ஓகேவா, ஸோ தேங்க்யூம்மா, தேங்க்யூ.